ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்களுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஃப்ளவர் காமிச்சு கொடுக்க போகிறேன், செய்து காணிக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி இந்த ஃப்ளவர் வாஸில் நான் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்காக வேண்டி தேவையான பொருட்கள் நான் இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். க்ரீன் செல்லோ டைப், கம்பி, அப்புறம் இந்த அட்டி 3 இன்ச் எடுத்து வச்சுருக்கிறேன். கத்திரிக்கோல், இது நம்ம கட் பண்ணி வேஸ்ட் போடுறதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு இந்த உலர் நூல்லேருந்து நான் ஃப்ளவர் பண்ணுறதுக்காண்டி வாங்கி வச்சுருக்க நூல் இது. இதிலிருந்து நான் ஒரு கலர் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? நம்ம இப்போ இந்த நூல் எடுத்துருக்குறோம். இதை நம்ம இந்த அட்டியில் இதிலேருந்து ஒரு கம்பி எடுத்து மாட்டி வைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கம்பியை நம்ம எடுத்து இந்த கம்பியை 2ஆக பண்ணுறோம். இப்படி ஜாயின் பண்ணுறோம். சரிங்களா? இதை இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா ஒரே சமமாக வச்சு இப்படி ஜாயின் பண்ணி நான் ரெடி பண்ணி இந்த கம்பி வச்சுருக்கிறேன். சரிங்களா? இப்படி ஒரு ஃப்ளவர் பண்ணுறதுக்கு ஓகேங்களா? உங்களுக்கு இஷ்டப்பட்டு எல்லா கலரும் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காண்டி சும்மா ஒரு கலர் எடுத்துருக்குறேன். சரிங்களா? இதை நம்ம இதில் இது 3 இன்ச்சு. இதில் நம்ம சுற்றி எடுக்கிறோம். ஒரு 100 டைம் சுற்றினா போதும். கொஞ்சம் எண்ணிட்டே சுற்றிடுங்க. மனசில் எண்ணினா போதும். உங்களுக்கு என்ன கலர் தேவையோ நீங்கள் அதை இதே மாதிரி வாங்கிட்டு இப்படி கொஞ்சம் சுற்றி கொஞ்சம் எண்ணிட்டே சுற்றிடுவோம். சரிங்களா? ஏன்னா அதுக்கு மேலே வந்துட்டுன்னா ரொம்ப தடியாயிரும். அப்புறம் நமக்கு அது ஃப்ளவர் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் நம்ம ஒரு செவந்திப்பூ அளவில், நான் இது ஜெவந்திப்பூ தான். அந்த ஜெவந்திப்பூ உங்களுக்கு இந்த இருக்குது எல்லோ, ஒயிட், பின்ன இந்த வயலட் இருக்குது. நான் உங்களுக்கு அதே ஜெவந்திப்பூவை நான் அந்த கலர் நூல் மாற்றிருக்கிறேன். இது கொஞ்சம் டார்க்காக இருக்கா, இது எடுப்போம்னு சொல்லி நான் எடுத்துருக்கிறேன். நான் உங்களுக்கு இதை செய்து காணிக்கிறேன். ஒரு 100 டைம் சுற்றினா போதும். நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் கொஞ்சம் இப்போவே உடனே நீங்கள் இந்த மாதிரி நூல் வாங்கிட்டு நீங்கள் இப்படி சுற்றி நீங்கள் இப்படி ஒரு ஃப்ளவர் போல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பாருங்கள். இதுக்கு இது மட்டும் நம்ம இந்த இலை மட்டும் நம்ம வெளியில் வாங்கினது. எதுக்குன்னு சொன்னால் இது இப்படி வாங்கி வச்சுருக்கிறேன். இது நான் செய்தது இல்லை, இது வாங்கினது. இதில் வைக்கிறதுக்காக வேண்டி ஃபஸ்ட்டு நம்ம இதை சுற்றி எடுத்துகிட்டு அப்புறமா பண்ணுவோம். சரிங்களா? இன்னும் ஒரு 10 சுற்றில் நமக்கு இது 100 ஆயிடும். ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம், முடிச்சிட்டோம். இப்போ இந்த அட்டி நம்ம வெளியில் எடுக்கணும். ஏன்னு சொன்னால் இது கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் நமக்கு எடுக்கிறது கஷ்டம். அதுக்காக வேண்டி தான் நான் இப்படி இதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். சரிங்களா? இது நம்ம இப்போ எடுத்து வச்சு இப்போ நம்ம இந்த கம்பி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா? இந்த கம்பி இது உள்ள இப்படி விடுறோம். நம்ம கீழே உள்ள சைடு வைக்கக்கூடாது, மேலே உள்ள சைடு தானே. இந்த கம்பியை விட்டுட்டு திரும்பவும் நம்ம கம்பியை அப்படி சமமாக நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கம்பியை நல்லா நம்ம இப்படி டைட் பண்ணுறோம். இது ஒரு கம்பிக்கு மேலே ஒரு கம்பியாக இது நல்லா முறுக்கி எடுத்துடுறோம். அப்போதான் இது நல்லா டைட்டாக இருக்கும். கம்பி இப்படி நல்லா முறுக்கிட்டு நம்ம இப்போ இதை கட் பண்ணி விட்டுறோம். இதை நம்ம மாட்டி வைக்கிறோம். இப்போ இந்த கம்பி நம்ம இதில் சுற்றி எடுத்துட்டோம். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான வேலை, ஆனால் ஃப்ளவர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் என்னென்ன கலர் வேணுமோ அது பண்ணிக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நூல் நம்ம இப்போ சுற்றி வச்சு கம்பி கட்டிட்டோம். இது நம்ம இப்படி ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த நூல் எடுத்துகிட்டு கையில் நல்லா பலமாக பிடிச்சிட்டு இதில் இப்படி சுற்றுறோம். சுற்றும்போது நம்ம ஒரு 2 சுற்றி சுற்றிட்டு திரும்பவும் நம்ம இதை இப்படி டைட் பண்ணுறோம். டைட் பண்ணிவிட்டு இப்படி சுற்றுறோம்.
கொஞ்சம் மெதுவாகவே பண்ணுங்கள். அப்போ நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். இப்போ நம்ம இப்படி டைட் பண்ணிட்டோம். இனி நம்ம இதை இப்படி திருப்பிட்டு இது வந்து ஒரு நாட் போடுறோம். இப்படி ஒரு நாட் போட்டுரும். அப்போ இது திரும்பி நமக்கு அவுந்து வராது. இப்படி நம்ம நாட் போட்டுரும். போட்டோமா? இது எதுக்காக வேண்டி நான் இவ்வளவு நீளம், இதை நீங்கள் யோசிக்கலாம் கம்மியாக இருக்குமேனு. இல்லை, இது நம்ம இப்படி லாங்காக வச்சுருந்தோம்னா நமக்கு கட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம இந்த இதில் நம்ம கட் பண்ணி போடுறோம். நம்ம பண்ண போகிற ஃப்ளவர் இது போல் வரும். சரிங்களா? நான் நூல் தான் மாட்டியிருக்கேன். இனி நம்ம இதை கட் பண்ணுறோம். கட் பண்ணும்போது ரொம்ப மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாட்டு நம்ம இதை இப்படி கட் பண்ணி விட்டுறோம். இவ்வளோ நீளமாக இருந்துட்டு நம்ம இதை கட் பண்ணி விடும்போது நமக்கு 1 இன்ச் அளவு தான் வரும். சரிங்களா? இனி நம்ம இதை கையில் பிடிச்சிட்டு இதை நம்ம கட் பண்ணுறோம். உங்களுக்கு எவ்வளோ கலர் வேணாலும் உங்களுக்கு இஷ்டத்துக்கு வாங்கிட்டு நீங்கள் இப்படி பண்ணி வைங்க. ரொம்ப அழகாக இருக்குது. வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிருது, நம்ம பண்ணுறதும் சீக்கிரமாயிரும். நமக்கு இந்த கட் பண்ணுற வேலை மாத்திரம்தான்.